வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய செலக்டிவா பிசிக்ஸ்ல இம்பார்ட்டண்டா நம்ம பார்த்துடலாம். ஒரு 20 கொஸ்டின், டாப் 20 கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் கால்ட்? லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு என்ன? சரிங்களா? சோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அப்ப லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷனையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ என்ன கொடுக்குறாங்க? ஹைப்பர் மெட்ரோபிக். ஹைப்பர் மெட்ரோபிக்னு சொல்லலாம், ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லலாம். ரெண்டு விதமாவும் இதை வந்து அழைக்கப்படும். சரி, ஹைப்பர் மெட்ரோபிக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, தூர பார்வை. சரிங்களா? தூர பார்வை. அதுக்கடுத்து டயாப்டர். இந்த டயாப்டர்ன்றது ஆப்ஷன் பி. இந்த டயாப்டர்ன்றதான் எதனுடைய அலகு? லென்ஸுடைய திறனுடைய எஸ்ஐ அலகு. லென்ஸ் பவருடைய எஸ்ஐ யூனிட் என்னது? டயாப்டர் நம்ம சொல்றோம். இது புரிஞ்சுதுங்களா? இந்த டயாப்டர்ல 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்வர்ஸ் 1 என்பது இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த வரையறுக்கப்பட்ட ஒரு வேல்யூவா இருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மயோபிக். சரி, இந்த லென்ஸ் திறன் என்ன? பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னா 1/f அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த எஃப் வந்து ஸ்மால் இருக்கும், 1/f. இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஆப்ஷன் டின்றது மயோபிக் அப்படின்றது கிட்ட பார்வை. சரி, கிட்ட பார்வை. அடுத்து ஆப்ஷன் டி பிரஸ்பயோபிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, வயது முதிர்ச்சியின் காரணமாக. இந்த வயது முதிர்வு காரணமா என்ன ஆகும்? அவங்களுடைய கார்னியா வந்து வயது மூப்பின் காரணமாக சுருங்கல் அடைந்து லென்ஸ் வந்து பழுதடையக்கூடிய இந்த செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரஸ்பயோபியா, பிரஸ்பயோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் காரணமாக கிட்ட பார்வை சிலருக்கு பாதிப்படையும், அல்லது தூர பார்வை, இல்ல போத் ரெண்டுமே வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இரு குவியல் லென்ஸை பயன்படுத்தி இதுக்குண்டான தீர்வு வந்து அளிப்பாங்க. சரி, 4 ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இதுக்குண்டான சரியான விடை அகை ஆப்ஷன் பி, டயாப்டர் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன இருக்கு? யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த சவுண்ட் இஸ் டேஷ். சரிங்களா? ஒலி அளவிட பயன்படுத்தப்படும் அலகு இது. ஆப்ஷன் ஏ டெசிபிள். இதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்போ டெசிபிள் என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடை. டெசிபிள். இந்த டெசிபிள் யாரினுடைய நினைவாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருடைய? கிரஹாம் பெல். இந்த கிரஹாம் பெல், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவருடைய நினைவாக தான் ஒளியை அளவிடக்கூடிய அலகுக்கு டெசிபிள் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். சரி, அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன் பி ஹெட்ஸ். ஹெட்ஸ்ன்றது, இந்த ஹெட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிர்வெண். சரிங்களா? அதிர்வு ஃப்ரீக்வன்சியை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுது. அதுக்கடுத்து எவ்வளோ அதிர்வெண்ல இருந்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வரையும் நம்ம காதுகளால கேட்க முடியும்னா, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரையும் நம்மளால காதுகளால கேட்க முடியும். சரி, இந்த 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். சார், சோனிக் ஒலினா என்ன சார் அப்படின்னா, காதுகளால கேட்கப்படுகின்ற ஒலி எல்லாமே சோனிக் ஒலி. இந்த 20 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா,
இதுக்கு குறைவா இருக்கிற ஒளிய இன்ஃப்ராசோனிக் நம்ம சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக். சரி, அதுக்கு அடுத்து இந்த 20,000 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒளிய அல்ட்ராசோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அல்ட்ராசோனிக் எதுவும் கேட்க முடியாத மனுஷனால இன்ஃப்ராசோனிக்கும் மனிதனால கேட்க முடியாது. சரிங்களா? இதை மட்டும்தான் காதுகளால, மனித காதுகளாக கேட்க முடியும். ஹெர்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஓம். ஓம்ன்றது என்னது? ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா, ஓம் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஜார்ஜ் சைமன் ஓம், இந்த ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இது என்ன அப்படின்னா, கடத்தைகளுக்கு சரிங்களா இடையே கொடுக்கப்படுகின்ற அந்த மின் தடை என்றது அதன் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நீர்த்தகவில் அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஓம் எதுக்கு அளவிடா கொடுக்கப்படுது, எதுக்கு அழகா கொடுக்கப்படுது, எஸ்ஐ அழகா கொடுக்கப்படுது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், மின் தடை, மின் தடையின் அழகு, மின் தடைக்கு வந்து கொடுக்கப்படுது. அடுத்து வோல்ட், இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலையே மின்னழுத்த வேறுபாடு. இட்ஸ் கால்டு ஆல்சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. அப்ப மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அளவுதான் என்னது? மின்னழுத்த வேறுபாடுக்கு உண்டான அளவுதான் வோல்ட்னு சொல்லப்படுது. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை டெசிபல் என்பது மிகவும் சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். மூணாவது கேள்வி, SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் டேஷ். SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதாவது அழுத்தத்திற்குண்டான SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. சரி, அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அழுத்தம், அழுத்தம்ன்றது என்னது? ஓரலகு பரப்பின் மேல் செயல்படும், சரியா, அந்த பரப்புன்றது என்ன? அது மீட்டர் ஸ்கொயர், பக்கம் விட்டு பக்கம் செயல்படும் விசை. கீழே புறப்பரப்பு, இந்த பரப்பு மேல இப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது மேல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் செலுத்துறோமோ அது வந்து அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பரப்பு மேல செலுத்துறது அழுத்தம்னு நம்ம சொல்றோம். அப்ப விசை நம்ம என்னன்னு சொல்லலாம்? விசையின் அளவு என்னது? நியூட்டன். பரப்பு என்னது? பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ ஸ்கொயர். அப்போ அந்த பக்கத்தை மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனையும் புரிஞ்சுதுங்களா? அப்போ மீட்டர் ஸ்கொயர், இதை நம்ம மாத்திடலாம், நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் டூனும் மாத்தலாம், இதை மேல எடுத்துட்டு போனோம். அப்ப கொஸ்டின் என்னது? அழுத்தத்துக்கு உண்டான எஸ்ஐ அளவு என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ன்றது. அப்ப இது என்ன சார்? அடர்த்தி. இது என்ன சார்? விசை. சரிங்களா? இது என்ன சார்? வாட், திறன். சரிங்களா? அப்ப திறனுடைய அழகா பார்க்கப்படுது. சரிங்களா? அப்ப எவ்வளவு திறன், இந்த குதிரையின் திறன், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? சோ இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 4th क्वेश्चन பார்க்கலாம். வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி? இந்த மெர்க்குரியினுடைய டென்சிட்டி அப்படின்னாலே கண்ண முடின்னு சொல்லிடலாம், இது வரையறுக்கப்பட்டது. சரிங்களா? 13,600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்ன்றதா அதனுடைய அடர்த்தி. அடுத்து இந்த இடத்துல the unit of the approximate distance from the earth to the sun is dash. பூமியிலிருந்து சூரியனுக்கான தோராயமான தூரத்தின் அளவு ஒண்ணு இல்ல, சூரியன் விசஸ் பூமி, இதுக்கு இடையே இருக்கக்கூடிய சராசரி, தோராயம்னு சொல்லக்கூடாது, சராசரி, சராசரி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், சராசரின்னு வரும். சராசரி தூரத்தினுடைய அழகை தான்
நம்ம என்னன்னு சொல்றோம்? வானியல் அலகு AU அப்படின்னு சொல்றோம். வானியல் அலகு. சரிங்களா? சரி. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் AU அப்படின்றது. சார் அப்ப ஆப்ஷன் ஏ என்ன சார் அப்படின்னு நம்ம போது ஒளி ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். என்ன சார் ஒளி ஆண்டு? ஒளி ஆனது ஓராண்டு காலத்தில் எங்க பயணிக்கணும்? வெற்றிடம், வேக்யூம். வெற்றிடத்துல பயணிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் தான் என்னது? ஒளியாண்டுன்னு நம்ம சொல்றோம். ஓராண்டு காலத்தில் ஒளியானது வெற்றிடத்தில் பயணிக்கக்கூடிய அந்த மொத்த அளவு தான் என்னது? ஒளியாண்டுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து கெல்வின்ன்றது என்ன சார்? ஆப்ஷன் சி. கெல்வின்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெப்பநிலை. இப்ப வெப்பநிலையுடைய என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது SI யூனிட், டெம்பரேச்சர் ஆங்கிலத்தில் சொல்லலாம். SI யூனிட் தான் என்னது? கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா சார்? அதுக்கு சரியான டெஃபினிஷன் என்னன்னா, அதாவது பொருளில் அடங்கியுள்ள துகள்கள் எல்லாம் பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றல், ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. எதனுடையது? மாலிகூல்ஸ் உடைய கைனடிக், ஆவரேஜ் கைனடிக் இந்த எனர்ஜி தான். சரிங்களா? என்னது? டெம்பரேச்சர், வெப்பநிலைன்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா ஒரு பொருளினுடைய வார்ம் அல்லது கோல்ட்னஸ், குளிர்ச்சியான சூடான வெப்பத்தினுடைய அளவு தான் வெப்பநிலைன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப வெப்பநிலையினுடைய பிற அலகு என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது அனதர் யூனிட் என்னது? ஃபாரன்ஹீட், செல்சியஸ். கெல்வினை பத்தி முழுசா நம்ம பார்த்தாச்சு. ஜூலை பத்தி நம்ம பார்க்கணும். ஜூல்ன்றது ஆப்ஷன் டி. இங்க போடுற ஜூல் வெப்பத்துக்கு வரும். சரிங்களா? அல்லது ஆற்றல். சரிங்களா? வெப்பம், ஆற்றல், இதுக்கு ஜூல். சார் இன்னொன்னுக்கு வரும் சார், செய்யப்பட்ட வேலை. இது எல்லாத்துக்குமே ஜூல் அப்படின்னு. சரி, வெப்பம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதேதான், வெப்பநிலைக்கு இருக்கக்கூடியதுதான். பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றல், டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? வெப்பம்னு சொல்றோம். அதுக்கடுத்து வேற என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெப்பத்தினுடைய அனதர் யூனிட் என்ன எதுனா இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. என்னது? கலோரி. அப்போ கிலோ கலோரின்றது உணவினுடைய ஆற்றலை அளவிடக்கூடியதுதான் கிலோ கலோரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுவரையும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இதை பத்தி பார்த்துடலாம். Which of the following as same unit? சேம் யூனிட் எதுக்கெல்லாம் வரும்? விசைக்கு ஃபோர்ஸ், உந்தம் இதுவும் வராது. விசை, அழுத்தம். அழுத்தம் இப்பதான் நம்ம பார்த்தோம். அழுத்தம்ன்றது என்னது? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்ன்றது, இதுவும் வராது. வேலை, விசைன்றது நியூட்டனு, வேலைன்றது இப்பதான் பார்த்தோம் ஜூல் அப்படின்றது, இதுவும் வராது. அப்ப வர்றது எது வந்துடும்? வேலையும் ஆற்றலும் என்னது? ஜூல். வெப்பம் என்னது? ஜூல். செய்யப்பட்ட வேலை. அப்ப சரியான விடை என்பது என்னது? ஆப்ஷன் ஏ. முன்னாடி நம்ம நடத்தின அந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சு இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதடுத்து ஜூலை வச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். அதடுத்து இதை நம்ம பார்த்துடலாம். இந்த 4.6 கிலோவாட்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா அது என்ன அப்படின்றாங்க. அப்போ 1 கிலோவாட் அப்படின்றது என்ன அப்படின்னா 1000. சரிங்களா? இந்த 1000 வாட் அப்படின்றதான் இதுக்கு உண்டானது. அதுக்கடுத்து இந்த ஹவர் வருது இல்லையா, ஒரு ஹவர்ல 3600. சரிங்களா? சோ செவன்த் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன செவன்த் கொஸ்டின்? 4.6 கிலோவாட் ஹவர்ன்றது என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 1000. அடுத்து இந்த இடத்துல ஹவர் இருக்கு இல்லையா, 1 ஹவர்ன்றது எவ்வளவு செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
அப்போ 3600ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை ரெண்டுத்தையுமே மல்டிபிள் பண்றோம். சரிங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 3.6 இன்ட்டு 10⁻6 அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் போது. அப்ப இது கூட 4.6 கூட மல்டிபிள் பண்ணா என்ன அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப இது கூட டைரக்டா மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப மல்டிபிள் பண்ணா என்னது? அப்ப 4.6 இன்ட்டு 3.6 இன்ட்டு 10⁻6 அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ரெண்டுத்தையுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 16. மல்டிபிள் பண்ணி பாத்துங்க. 16.56 இன்ட்டு 10⁻6 ஜூல். ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செய்யப்பட்ட வேலையை தான் நம்ம பாக்குறோம். அப்ப வேலை என்னும் போது கம்பல்சரி ஜூல் என்பது வந்துடும். சரிங்களா? சோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தலாம். இந்த ஒளி விலகல் குறியீட்டின் அலகு என்ன? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒளி விலகல் குறியீட்டினுடைய அலகு சரியா கிடையாது. டயாப்டர் வராது, மீட்டர் வராது, வினாடி வராது. அது காலத்தின் அலகு. மீட்டர்ன்றது தொலைவு இடப்பெயர்ச்சி. டயாப்டர்ன்றது லென்ஸினுடைய எஸ்ஐ, லென்ஸின் திறனுடைய எஸ்ஐ அலகு வந்துடும். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை அலகு இல்லை என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து த இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எனர்ஜி டேஷ். ஆற்றலை அளவிடும் பன்னாட்டு அலகு. ஆற்றல் அப்படின்னாலே ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னது? ஆற்றல், வேலை, ஒர்க்கு, அதுக்கடுத்து வெப்பம். இது எல்லாத்துக்குமே என்னது? ஜூல் அப்படின்னு வந்துடும். அப்ப ஆற்றல் அப்படின்னாலே என்ன ஆன்சர் வந்துடும்? ஜூல். இந்த கிலோ கலோரி உணவினுடைய ஆற்றல் அலங்கிறதுக்கு கலோரின்றது வெப்பம், வெப்பத்தினுடைய பிற அலகு. சோ இதுக்கு உண்டான சரியான விடை எதை நம்ம பார்க்கிறோம்? ஜூல் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து இந்த நேனோமீட்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நம்மளுடைய பார்வையினுடைய கண்ணூறு ஒளியின் அலைநெடுக்கம் எவ்வளவு? சரிங்களா? வேவ் லென்த் ஆஃப் த நம்மளுடைய கண்ணூறு விசிபிள் லைட்டுடைய வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 400 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர். ரொம்ப முக்கியமானது. சரி, நேனோமீட்டர்ன்றது என்னது? 10⁻9 மீட்டர்ன்றது. இந்த 10⁻9 என்னது? டவுன்ல நம்ம இதை எழுதணும்னா 1/10⁻9 சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுல சரியான விடை எது? 1/ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப இன்வெர்ஸ்ன்றது வராது டவுன்ல போயிடுச்சுன்னா. அப்போ 1/10⁻9 மீட்டர் என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இதை பத்தி பார்த்துலாங்களா? அதிர்வெண்ணை அளவிடும் அலகு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதிர்வெண் அப்படின்னாலே என்னது? இட்ஸ். ஆப்ஷன் ஏ என்றது அதிர்வெண். அதிர்வெண் அப்ப எவ்வளவு ஹெர்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு ஹெர்ட்ஸ் நம்ம காதுகளால கேட்கப்படும்? நம்ம இப்பதான் பார்த்தோம். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் நம்ம காதுகளால கேட்கப்படும். அடுத்த ஆப்ஷன் பி ஜூல். ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப ஜூல்ன்றது எதுக்காகலாம் வருது? ஜூலு வெப்பம், ஆற்றல், வேலை, இது எல்லாத்துக்குமே ஜூல் அப்படின்றத பயன்படுத்தும். நியூட்டன் ஆப்ஷன் சி எதுக்காக பயன்படுத்தலாம்? விசை, ஃபோர்ஸ். சரிங்களா? நியூட்டன் பயன்படுத்துறோம். அடுத்து பாஸ்கல். பாஸ்கல்ன்றது அழுத்தம், நீரில் அழுத்தம், நீரில் அழுத்தி நம்ம பயன்படுத்தக்கூடிய இல்லையா? பாஸ்கல். பாஸ்கல்ன்றது பாஸ்கல் நீரில் அழுத்திய அதாவது பாஸ்கல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாத இருக்கக்கூடிய ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய நீர்ல எந்த புள்ளியில் அளிக்கப்படும் அழுத்தம், எந்த புள்ளியில அந்த அழுத்தம் அளிக்கப்பட்டாலுமே
அது அனைத்து திசைகளிலும் சமமாக உயரும் அப்படின்றதான் பாஸ்கல் விதியை வந்து சொல்லியிருப்பாங்க. இது நிறைய ஹைட்ராலிக் ப்ரெஷரு, அடுத்து பார்க்கும்போது காட்டனை கம்ப்ரஸ் பண்றதுல அதிகமாக பயன்படுது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்றதுல அதிகமாக பயன்படுது. ஹைட்ராலிக் பிரேக்ஸ்ல வந்து பயன்படுது. ஸோ இந்த பாஸ்கல் விதியை சொல்றோம். பாஸ்கலுடைய அவர் கௌரவிக்க பொறுத்து தான் பாஸ்கல் என்பது வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. சரி, இதுக்கு சரியான விடை என்னது? எட்ஸ் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து 12வது பார்த்துலாங்களா? which instrument used to measure atmospheric pressure? இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை யார் கண்டுபிடிச்சாங்க, அதை அளவிடக்கூடியது அப்படின்னா டாரிசில்லி என்ற அறிவியல் அறிஞரால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வளிமண்டல அழுத்தமானி. பாதரசம் அதில் இருக்கும், அதனால அதை வந்து பாதரசமானின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல பாரோமீட்டர் அப்படின்ற ஒரு பெயரால அழைக்கப்படும். சரிங்களா? சோ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன அப்படின்னா பாரோமீட்டர் நம்ம சொல்றோம். சார், அப்போ ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய இந்த லாக்டோமீட்டர்னா என்ன? லாக்டோமீட்டர் கவனிக்கலாம். இந்த லாக்டோமீட்டர் பாலுடைய தூய்மையை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுது. இந்த பாலின் தூய்மையை அளவிட பயன்படக்கூடிய அதுல ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்கேலு எவ்வளவு அளவுல இருந்து எவ்வளவு அளவு இருக்கும் அப்படின்னா 15 45 அப்படின்ற அளவுகள் அதுல இருக்கும். அந்த அளவீட்டுல எவ்வளவு வந்தா பால் தூய்மையானது அப்படின்னா 36, இல்ல அதுக்கு மேல போனா பால் வந்து என்ன அது தூய்மையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ இந்த பால் தூய்மையானதா இருக்குதா இல்லையா செக் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஃப்ரிட்ஜில் ஃபுல்லா கூலிங்கா சில்லுன்னு கணத்துல வச்சு பார்த்து வந்து கொடுத்துட்டா கதை முடிஞ்சிடும். அப்ப எவ்வளவு அளவுல இருக்கணும், எவ்வளவு ஃபேரன்ஹீட்ல இருக்கணும் அப்படின்னா 60 ஃபேரன்ஹீட் குறைஞ்சபட்சம். அந்த அளவுல இருந்தா இந்த பாலை வந்து தூய்மையானதா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து தெர்மோமீட்டர்ன்றது என்னது? மனிதனுடைய உடல் வெப்பத்தை அளக்கிறதுக்காக பயன்படுது. அப்ப 2 விதமான ஸ்கேல் இருக்கும், செல்சியஸ் இருக்கும், ஃபேரன்ஹீட் இருக்கும். ஃபேரன்ஹீட் தான் அதிக அளவுல எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஃபேரன்ஹீட்ல அதிகப்படியான ஐ செல்சியஸ் எவ்வளவு அப்படின்னா 108 செல்சியஸ், 108 ஃபேரன்ஹீட்ன்றதுதான் இருக்கிறதே உயர்வானது. சரி, ஓகே. மல்டிமீட்டரை பத்தி நம்ம பார்த்துடலாம். மல்டிமீட்டர் சரிங்களா, அந்த பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் கனெக்ஷன் வந்து வருது, சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த வோல்ட், அந்த மின்சாரம் எவ்வளவு பாயுதுன்றதை அளக்கிறதுக்காக பார்க்குறது. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடைன்னா அது பாதரசமானின்னு சொல்லப்படுகின்ற பேரோமீட்டர்ன்றதா சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து திருகாலவி. திருகாலவி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது, 7th இருந்து எல்லாமே படிச்சிருப்பாங்க. 0.01 மில்லி மீட்டர்ன்றதான் மீச்சிற்று அளவா நம்ம பார்க்கிறோம். அடுத்து 14வது கேள்வி பார்த்தலாம். கீழ்கண்டவற்றில் இது ஸ்கேலார் அளவு. ஃபர்ஸ்ட் ஸ்கேலார்னா என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கேலார்னா என்னன்னா எண் மதிப்பு மட்டும் பெற்றிருக்கும். அப்ப வெக்டார்னா என்ன சார்? இந்த வெக்டார் அளவுனா என்ன? எண் மதிப்பு பிளஸ் திசை பண்பு. இது ரெண்டுத்தையுமே பெற்றிருந்தாதான் அது வந்து என்னது முழுக்க முழுக்க வெக்டார் அளவுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? சரி, இந்த வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கும் தியரிட்டிக்கலா சொல்லிட்டோம். ப்ராக்டிக்கலா ஒரு புரிதலோட சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாமே, ஒரு காட்டுல நின்றுட்டு இருக்கோம், ஒரு கதை தான், காட்டுல நம்ம நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு அசரீரி தோன்றி இன்னும் 10 நிமிஷம் உனக்கு டைம் இருக்கு, இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவுல உனக்கு ஒரு தங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. கண்டுபிடிச்சிட முடியுமா? 1/2 கிலோமீட்டர்னா எந்த திசைன்னு தெரிஞ்சா கண்டுபிடிக்க முடியும், இல்ல முடியாது. சரிங்களா? சோ அது போலதான் திசை பண்பு இருந்தாதான் அது முழுமை ஆகுது அப்படின்னா அது வெக்டார். திசை பண்பெல்லாம் தேவையில்லை, அப்படியே முழுமையாகும் அப்படின்னா இப்ப எங்கிட்ட இருக்கிற இந்த பென்னு 12 சென்டிமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். அது எந்த திசையில் இருக்கு என்ன அதெல்லாம் தேவையில்லை. அப்ப எண் மதிப்பு மட்டும் இருந்தா போதுமானதுன்னு இருந்தா என்னது ஸ்கேலார்னு சொல்றோம். அப்ப இது பார்க்கலாம். அழுத்தம்
அழுத்தம் பிரஷர் ஆகுது, எப்படி வேணா பிரஷர் ஆகலாம். சரிங்களா? அப்போ அழுத்தம், அழுத்தம் தான் இதுக்கு உண்டான சரியான விடை. அப்ப இடப்பெயர்ச்சி அப்படின்றது ஏன் சார் இடப்பெயர்ச்சின்றது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரே திசையில் திசை மாறாமல் செல்லக்கூடியதான் இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். அதை மீட்டர் என்ற எஸ்ஐ அலகால குறிப்பிடுவாங்க. அப்ப இது வந்து திசை சார்ந்தது, இது வந்து வெக்டார். அடுத்து விசை. விசை என்னது? விசை எந்த திசையில போகுது அப்படின்றத கம்பல்சரி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் புவியீர்ப்பு விசைனா கீழ் நோக்கி தான் செயல்படுமே. எடை சார் எடைனா 10 கிலோ இருக்குது 20 கிலோ இருக்குன்னு சொல்லி ஆனா அது வராது. ஏன்னா எடை என்பது பருப்பொருட்களின் மீது உள்ள நிறையின் மீது பருப்பொருட்கள் விட நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை ஈக்குவல் டு எடைன்னு நம்ம சொல்றோம். அப்போ விசையும் வெக்டார் தான், எடையும் வெக்டார் தான். அடுத்து உந்தம். சரிங்களா? உந்தமும் அதே சேம் தான். என்ன நிறை, அந்த நிறையா இருக்கு, நிறையின்ட்டு விசை, இது ரெண்டும் சேர்ந்துதான் உந்தம், மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு பஞ்சை எடுத்து ஒருத்தருடைய முகத்து மேல இப்படி அடிக்கிறதுக்கும் அந்த பஞ்சு, அதாவது கட்டமா இருக்கக்கூடிய பஞ்சு கட்டிட தொழிலெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், அந்த பஞ்சுக்கும் பிளஸ் அதே அளவு இருக்கிற செங்கல் அடிக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்கேன். நிறை இதுல அதிகமா இருக்கு. நிறையின் மீது செயல்படுகின்ற விசை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். தலக்காணி எடுத்து அடிக்கிறதுக்கும் தலக்காணி பெருசு இருக்கக்கூடிய பாறை எடுத்து அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா பாறை என்பது என்ன, அது நிறை அதிகமா இருக்கு, தலக்காணி நிறை கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, உந்தம் என்பது மாஸ் இன்ட்டு அதனுடைய திசைவேகம், வெலாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுவும் வராது, இது வந்து திசை சார்ந்து எந்த திசையை நோக்கி செயல்படும். அப்ப சரியான விடை என்பது என்னது, பிரஷர் என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. அடுத்து எந்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம்? கீழ்கண்டவற்றில் எது வெக்டார் அளவு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெக்டார் குவான்டிட்டின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? வெக்டார் குவான்டிட்டி நம்ம முன்னே பார்த்தோம், விசைன்றது வெக்டார் வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கன அளவு எவ்வளவு கன அளவு இருக்குது சொல்லிடலாம். நிறை இதுவும் பார்க்கும்போது வெக்டாரு, சாரி ஸ்கேலாரு, இதுவும் ஸ்கேலாரு, இதுவும் ஸ்கேலார். அப்ப வெக்டார்ன்றது ஒண்ணு விசை மட்டும்தான். அப்ப இதுக்கு சரியான விடை என்னது, விசை என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் 16வது கேள்வி பாருங்க. இதய துடிப்பை கண்டறிய பயன்படும் கருவி. ரொம்ப பேசிக்கான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் எய்ட் இன் த டிடெக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட்ஸ்? சரிங்களா? என்னது? ஸ்டெத்தஸ்கோப்ன்றது. சரிங்களா? ஸ்பிக்மோமோனோமீட்டர்ன்றது என்னது, நமக்கு ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுறது. தெர்மோமீட்டர் உடல் வெப்பநிலையை அளவிடுறதுக்காக பயன்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பேசிக்கான கேள்வி. அதுக்கு அடுத்து இதை பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது ஒரு அட்டாமிக் ப்ரெஷர், ஒரு வளிமண்டல அழுத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பேசிக்கானது. 1.01 × 10⁵ பாஸ்கல் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா? 17th கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? 1 அட்மாஸ்பியர், ஒரு வளிமண்டல அழுத்தம் டேஷ். இந்த வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி என்னது? டாரி செல்லி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பாரோமீட்டர், வளிமண்டல அழுத்தமானி அல்லது பாதரசமானி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனாலதான் அளக்க முடியும். சரி, அதுக்குண்டான அளவு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோம் நமக்கு? இது வந்து பேசிக்கானது 1.01 × 10⁵ பாஸ்கல். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது குதிரை திறன். சரிங்களா? குதிரை திறன் 746 வாட் என்பது குதிரை திறன். சரிங்களா? திறனினுடைய அலகு வாட், யாருக்கு தெரிஞ்சது. அடுத்து 19th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 19th கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபாலோயிங் விச் பேர் ஆஸ் நாட் சேம், நல்லா பார்த்துக்கணும், எது ஒரே மாதிரியான அலகை கொண்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஏ ஆப்ஷன் என்னது, வேகம் மற்றும் திசை வேகம் மீட்டர் பர் செகண்ட். ஆமாங்களா? பி ஆப்ஷன் பார்க்கலாம், வேலை ஆற்றல் ஜூல். எல்லாம் நம்ம ரிப்பீட்டடா பார்த்தாச்சு, 2 கொஸ்டினுக்கு அபோவா பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, தொலைவு இடப்பெயர்ச்சி, ரெண்டுத்துக்குமே மீட்டர் தான். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, இது எல்லாமே சேமா தான் வருது, இதுவும் வருது இதுவும் வருது இதுவும் வருது. விசைன்றது சரிங்களா நியூட்டன், ஃபோர்ஸ் வந்து என்னன்னு வருது நியூட்டன். அதுவே செகண்ட் என்ன வருது, அழுத்தம்ன்றது என்னது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இதுவும் வேற வேற. அப்ப இதுக்கு உண்டான பொருந்தாதது, ஒரே மாதிரி இல்லாத பொருந்தாதது அப்படின்னு கேட்டதுனால ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்து
நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபைனல் கொஸ்டின். பர்செக் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். பர்செக் என்பது எதன் அலகாக கருதப்படுகிறது? அதான் கொடுத்திருக்காங்க. இந்த பர்செக் அப்படின்றது என்ன? விண்ணியல் ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ விண்ணியல் ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத. சரி, இந்த விண்ணியல் ஆரத்தை தான் அப்படி சொல்றாங்க. சரி, என்ன சார் அப்படின்னா, சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கும், சூரிய குடும்பத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய வானியல் பொருட்களை, சரியா, வானியல் பொருள், சரியா, அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான அலகுதான் என்னது? இந்த பர்செக் அப்படின்ற ஒரு அலகை சொல்றாங்க. சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள விண் பொருட்கள் இல்லைன்னா வானியல் பொருட்களை அளக்க பயன்படுகின்ற ஒரு வகையான அலகுதான் பர்செக். அப்போ ஒரு பர்செக்ன்றது என்ன? சரிங்களா? அப்போ ஒரு பர்செக்ன்றது கிட்டத்தட்ட 3.26 லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு பர்செக்ன்றது 3.26 லைட் இயர், ஒளியாண்டுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாப் 20 கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.